நின்றோமேயானால் வருவதோ 56 நாட்டு படையல்லவா அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் இனிமேல் நாமல் இந்த இடத்தில் நிற்கக்கூடாது, இடத்திலே நிற்க கூடாது என்று 56 நாட்டு அரசர்களுக்கு பயந்து கொண்டு 1000 மந்திரி ஓட்டம் எம்பெரு நடையுமாக எங்கே ஓடோடி வருகிறார்கள். எங்கே அம்மா ஓடோடி வருகின்றார்கள். காடு சேடி மலை கடந்து காண்டாவன சோலை விட்டார், குண்டு விட்டார், குமடு விட்டார், கொடிய வனமும் தனை கடந்தார். மலையானே மலைகள் அடந்து அவர் மலைகள் அடந்து வாரானே மந்திரியோ மலையானே மலை கடந்து வாராரையோ மந்திரியோ வழியானல்ல வழி கடந்து வாய்த்ததோரு மந்திரியோ வல்லரக்கன் இருக்கும் இடம் அவசரமாய் ஏகி வாராகருதும் தார் திரகிறதும் தாரக்கு அணிருக்கோ வீடோ வாரானே மந்திரியோ அரக்கனிடத்திலே வந்த 1000 மந்திரியும் என்ன தெரிவித்தார்கள்? என்னம்மா தெரிவித்தார்கள்? ஐயா வாருங்கள் ஐயா, அதாவது அரசமன்னா பூபதியே, பகுதி பணம் வரிப்பணம் வட்டிப்பணம் கேட்டதற்கு அதோ 4 திசையை சுற்றி பாருங்கள், வருவது ஏராளமான படைகள் தாராளமாக திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 56 நாட்டு அரசர்கள் அணிதிரண்டு வருகிறார்கள் என்று மந்திரியானவன் மன்னனாகிய வல்லரக்கனிடத்தில் தெரிவித்தான். வல்லரக்கனிடத்திலே மந்திரியானவன் சொல்லக்கூடிய நேரத்தில் பார்த்தான் ராட்சத வல்லரக்கன் மனதிலே எண்ணுகிறான். 56 நாட்டு அரசர்கள் படை திரண்டு வருவாரானால் அவர்களை ஜெயிப்பதற்கு நம்மிடத்தில் படைகள் கிடையாது, பலாக்காரங்கள் கிடையாது, படைகள் கிடையாது என்று, ஆயுதங்கள் கிடையாது, ஆட்கள் கிடையாது என்று ராட்சத வல்லரக்கன் மந்திரி கூப்பிட்டு மந்திரிடத்தில் என்ன கேட்கிறானாய்? என்னம்மா கேட்கின்றோம்? அடடே மந்திரி, 56 நாட்டு அரசன் படை திரண்டு வந்து கொண்டிருக்கிறான். அரசரெல்லாம் படை திரண்டு வந்து கொண்டிருக்கின்றான். அவர்களை ஜெயிப்பதற்கு நீதான் எனக்கு ஒரு தகுந்த வழி சொல்ல வேண்டும் என்றான் மன்னன் வல்லரக்கன். மந்திரிடத்தில் அரக்கனானவன் யோசனை கேட்டுக் கொண்டிருக்கிற போது, அதாவது மன்னனுடைய மதி மூளையே மந்திரி தானே. ஓ, மன்னனுக்கு மதி மூளையே மந்திரி தானே. ஏன்னா மன்னனுக்கு மந்திரி ஒரு வலதுகை மாதிரி. ஆமா, வலதுகை மாதிரி. எதை எடுத்தாலும் மந்திரி தான் மன்னனுக்கு யோசனையை சொல்லி கொடுக்கணும். ஆமா, சொல்லி கொடுக்கணும். அப்பப்ப எடுத்து சொல்லணும்னா மந்திரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆமா, சொல்லணும் அல்லவா? ஏன் அப்ப மன்னனுக்கு மூளை கிடையாதா? மன்னருக்கு மூளை இருக்கு. ஆனா மந்திரி தான் அவனுக்கு எல்லாம் வலதுகை மாதிரி. வலதுகை. அவதான் மந்திரி தெரிவித்தான் மன்னனாகிய வல்லரக்கனிடத்தில். வல்லரக்கனிடத்திலே என்னம்மா தெரிவித்தான்? வாருங்களையா அரசமன்னா பூபதியே, 56 நாட்டு அரசனை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி அம்மா இருக்கின்றது? நம்மை படைத்தாரே ஆண்டவன் கரைக்கென்ற சாட்சாதி சிவபெருமான், நம்ம அப்பா பரமசிவன் அப்பேற்பட்ட ஆண்டவனாகிய சிவபெருமானை வேண்டி 12 ஆண்டு காலம் ஈசனை வேண்டி தவசிருந்து அந்த ஈசனை வேண்டி தவசிருந்து ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்தில் அதிக கோடி வரங்களை நீங்கள் வாங்க வேண்டும். கோடியாய் வரங்கள் வாங்க வேண்டும். வரத்தை வாங்கி வந்தால் அதாவது 56 நாட்டு அரசனை ஜெயிக்கலாம் அண்ணா. அப்படி என்று மந்திரி மன்னனுக்கு யோசனையை எடுத்து தெரிவித்தான்.
எடுத்துரைத்தார். எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் நேரத்திலே மன்னனாகிய ராட்சத வல்லரக்கனானவள் அந்த அரக்கனானவள் ஆண்டவள் சிவபெருமானை வேண்டி தவசிருப்பதற்கு அரக்கன் எப்படி வருகிறானானாள்? எப்படி அம்மா வருகின்றான்? அவனாடிலந்து நகரிலந்து மண்ணிலந்து மனையிலந்து பொன்னிலந்தான் பொருளிலந்தான் பொருந்து சிம்மாசனமிலந்தான் ஊர் வெறுத்தான் பேர் வெறுத்தான் உறமுறையும் தான் மாறந்தான் ராட்சத வல்லரக்கள் எல்லாமே தான் மறந்து ஏற்றதோரு வல்லரக்கள் தவமிருக்க வேண்டும் என்று தவமிருக்க வேண்டும் என்று தாயந்து வல்லரக்கு தவமிருக்க வேண்டும் என்று தவமிருக்க வேண்டும் என்று தாயந்து வல்லரக்கு அவன் தவசிருக்க வேண்டும் என்று ராட்சத வல்லரக்கு அத்தனையும் தான் மறந்தான் ஆராண்ட வல்லரக்கு என்ன விதமாக என்ன விதமாக வல்லரக்கன் ஏறிவாரா என்ன விதமாக என்ன விதமாக வல்லரக்கன் மன்னனாகிய ராட்சத வல்லரக்கனானவன் அந்த ராட்சத வல்லரக்கனானவள் ஆண்டவனாகிய சிவபெருமானை வேண்டி பாரதவங்கள் செய்வதற்கு அவன் பாரதவங்கள் செய்வதற்கு நாடு நகரம் சொத்து சுகம் வீடு வாசல் தோட்டம் துறவள் மன்ன மலையெல்லாம் இழந்து அத்தனையும் மந்திரிடத்தில் ஒப்படைத்தார். மந்திரிடத்திலே அடைக்கலமாக கொடுத்தான். ஏ மந்திரி, என்ன? நான் 12 ஆண்டு காலம் ஈசனை வேண்டி தவசிருந்து வரும் அளவும் நான் தவசிருந்து வருமளகோ இத்தாரணியை நீதான் ஆள வேண்டும் என்று செங்கோலு முத்திரையும் செல்வமைந்தன் திருக்கரத்தில் கொடுத்தார். செல்வ மைந்தன் திருக்கரத்திலே கொடுக்கின்றான். கரத்திலே கொடுத்து விட்டு ராட்சத வல்லரக்கனானவள் அந்த அரக்கனானவள் தவசிருப்பதற்கு வல்லரக்கன் தவக்கோலம் பூண்டு கொண்டு எப்படி வருகிறாள்? எப்படி அம்மா வருகின்றோம்? காவி நல்ல உடைய அணிந்தாள், கழுத்தில் ஒத்தி ராட்சமிட்டாள், மேவி நல்ல நடை நடந்தாள், மேதாவிய போலே வாரா மன்னனான வல்லரக்கு அவசிருக்க வேண்டும் என்று தவக்கோலம் போடுகிறாள். காவி நல்ல உடைய அணிந்தாள், காவி நல்ல உடைய அணிந்தாள், கழுத்தில் ஒத்தி ராட்சமிட்டாள், உடைய அணிந்தாள், காவி நல்ல உடையணிந்தாய் கழுத்தில் உத்தரவாளையிட்டாய். சம்புவாளி காதிலிட்டு ஜபமாலை கை பிடித்த எல்லாம் பஞ்சாட்சரம் மேதாவிய போல அணிந்த மன்னனான வல்லரக்கு தவசி இருக்க வேண்டும் என்று அரகராரணை என்று அணிந்தானே திருநீற்றை சிவா சிவா சிவனை என்று சிவனாரை எண்ணிக்கொண்டு தவசி இருக்க வேண்டும் என்று தவசி இருக்க வேண்டும் என்று மன்னனான வல்லரக்கு தவசி இருக்க வேண்டும் என்று தவசி இருக்க வேண்டும் என்று தானே அந்த வல்லரக்கு ஆண்டவன் பகவானை சிந்தையிலே நினைத்து கொண்டு
சிந்தையிலே நினைத்து கொண்டு அரக்கனானவன் அதாவது அருந்தவங்கள் செய்வதற்கு எங்கையா வருகிறான் அந்த அரக்கனானவன் எங்கே எங்கே வருகின்றான் அத்துவான கானகத்தை தேடிக்கொண்டு தேடிக்கொண்டு தவக்கோலம் பூண்ட வல்லரக்கன் எந்த திசைக்கு வருகிறானானாள் எங்கே எங்கே அம்மா வருகின்றான் அவன் பாசி நல்லே படந்தம் மாலை ஓடும் மாலை படந்த மாலை உத்ராட்சங்கள் காய்க்கும் மாலை நாகம் மாலை தோகம் மாலை முனிவர் வாழும் மாலை மலையான மலை கடந்து மன்னனான வல்லரக்கள் தவசிற்கு அவாரானே இமயமாலை பர்வதத்தில் இமயமாலை பர்வதத்தில் தவமிருக்கு அவாரானே இமயமாலை பர்வதத்தில் இமயமலை பருவத்திலே தவசிற்கு அவாரானே அண்ணனான வல்லரக்கள் தவசிற்கு அவாரானே வழியானே வழிகரக்கே வாய்த்ததொரு வல்லரக்கள் இமயமாலை பர்வதத்தில் இமயமாலை பர்வதத்தில் ஏற்றதொரு வல்லரக்கு இமயமாலை இமயமலை பருவத்திலே ஏற்றதொரு வல்லரக்கு ஆண்டவன் பகவானை சிந்தையிலே நினைத்து கொண்டு சிந்தையிலே நினைத்து கொண்டு அரக்கனானவன் அல்லும் பகலும் 60 நாளிகையும் 60 நாளிகையோ சிவபெருமானுடைய திருநாமங்களை உச்சரித்த வண்ணமாக உச்சரித்த வண்ணமாகவே கடைசில் வல்லரக்கன் இமயமலை பர்வதத்தின் அருகாமையில் வந்து நின்று கொண்டு அருகாமையில் வந்து நின்று கொண்டு சிவசிவா சிவனை என்று அரகராரணை என்று சொல்லி அந்த அரணே என்று சொல்லி ஆண்டவனை வேண்டி வல்லரக்கன் அருந்தவங்கள் செய்வதற்கு என்ன செய்கிறானாய் அவங்கள் எப்படி எப்படி செய்து வருகின்றன அந்த உற்றவில்லை ராட்சத வல்லரக்கனாகப்பட்டவன் வல்லரக்கனாகப்பட்டவே ஆள நல்லே குளிய வேண்டி ஆள நல்ல குளிய வேண்டி 1000 மூல கம்பம் நாட்டி 1000 மூல கம்பத்தின் மேல் ஆமை நல்ல பலகை போட்டான் ஆமை நல்ல பலகையின் மேல் ஆமை நல்ல பலகையின் மேல் அடிபரப்பு நெல் வரத்தி ஆமை நல்ல பலகையிலே ஆமை நல்ல பலகையின் மேல் அடிபரப்பு நெல் பரத்தி ஆமை நல்ல பலகையின் மேல் அடிபரப்பு நெல் வரத்தி அடிபரப்பு நெல் மேலே அழகு செப்பு குடத்தை வைத்தார் அழகு செப்பு குடத்தின் மேலே செம்மாங்குளை தானே வைத்தார் செம்மாங்குளை மேலாக செவ்வில நீர் தேங்காய் வைத்தார் செவ்வில நீர் தேங்காய் மேலே எலுமிச்சங்கனியை வைத்தார் எலுமிச்சங்கனியின் மேலே இனிய கொட்ட பாக்கை வைத்தார் கொட்டை பாக்கு மேலாக கொட்டை பாக்கு மேலாக கொண்டு மாடி பருப்பை வைத்தார் கொட்டை பாக்கு மேலாக கொட்டை வாக்கு மேலாக குண்டு மாடி பருப்பை வைத்தார் அந்த குண்டுமணி பருப்பின் மேலே சிறுகடுகு ஒன்று வைத்தார் சிறுகடுகு மேலாக மன்னனான வல்லரக்கள் கோழி முட்டை ஒன்று வைத்தார் கோழி முட்டை மேலாக ராட்சத வல்லரக்கள் செவ்வரளி புஷ்பம் வைத்தார் செவ்வரளி புஷ்பம் வைத்தார் செப்பு ஊசி நாட்டி கொண்டார் ஊசி மேல ஒரு காலோ ஊசி மேல ஒரு காலோ தலைகீழும் கால் மேலோ ஊசி மேலே ஒரு காலோ ஊசி மேலே ஒரு காலோ
ராட்சத வல்லரக்கனானவன் அந்த அரக்கனானவன் தவத்தின் மேல் வல்லரக்கன் என்னையா வைத்தான் என்னம்மா வைக்கின்றான் ஆழ குளிய வெட்டினான் 1000 முழத்தில் கம்பத்தை நாட்டினான் ஆமா ஆலக்குழி எதற்கம்மா வெட்டினான் எதுக்கு கம்பத்தை நாட்டுவதற்கு கடைசியில தானே வெட்டுவாங்கன்னு பார்த்தேன் அப்படியா அவன் முதப்பிலே வெட்டிட்டான்னு நினைக்கிறேன் ஆமாம்மா ஆமா அப்படி ஆலைக்குழிய வெட்டினான் 1000 முழத்தில் கம்பத்தை நாட்டினான் கம்பத்தை நாட்டினான் 1000 முழ கம்பத்தின் மேல் அரக்கன் ஆமை பலகை போடுகிறான் ஆமை பலகை போடுகின்றான் ஆமை பலகையின் மேல் அரக்கன் அடிபரப்பு நெல் பரத்தி அடிபரப்பு மேல் பரத்தி அடிபரப்பு நெல்லின் மேல் வல்லரக்கன் அழகான செப்பு குடத்தை வைத்தான் செப்பு குடத்தை வைத்தான் செப்பு குடத்துக்கு மேலாக அரக்கன் செம்மாங்குளை வைத்தான் மாந்தளிர் குலையை வைத்து செம்மாங்குளை மேலாக அரக்கன் செவ்வில நீர் தேங்காய் எடுத்து வைத்தான் தேங்காயை எடுத்து வைத்தான் செவ்வில நீர் தேங்காயின் மேல் வல்லரக்கன் எலுமிச்சங்கனியை வைத்தான் எலுமிச்சங்கனியை வைத்தான் எலுமிச்சங்கனியின் மேல் இனி கொட்டை வாக்கு ஒன்று வைத்துக் கொண்டு கொட்டை வாக்கு ஒன்று வைத்துக் கொண்டு கொட்டை வாக்கு மேலாக கொடிமிளகு ஒன்று நாட்டினான் கொடிமிளகு மேலாக அரக்கன் சிறுகடுகு ஒன்றெடுத்தான் சிறுகடுகு ஒன்றெடுத்து சிறுகடுக்கு வைத்தானே ராட்சத வல்லரக்கன் அந்த ராட்சத வல்லரக்கன் சிறுகடுக்கு மேலாக வல்லரக்கன் அதாவது என்ன அழகான கோழி முட்டையை வைத்தார் கோழி முட்டையை வைத்தார் கோழி முட்டையின் மேல் வல்லரக்கன் செவ்வரளி புஷ்பத்தை வைத்தார் செவ்வரளி புஷ்பத்தை வைத்தான் செவ்வரளி புஷ்பத்தின் மேல் அரக்கன் செப்பு ஊசி நாட்டிக் கொண்டு செம்பு ஊசியை நாட்டிக் கொண்டு ஊசி மேலே ஒரு காலம் உச்சந்தலைகையிலும் கால் மேலுமாக நின்று கொண்டு அரக்கனானவன் ஆண்டவன் சிவபெருமானை வேண்டி எப்படி அதாவது அருந்தவங்கள் செய்து வருகிறாள் எப்படி அம்மா அருந்தவங்கள் செய்து வருகின்றான் அவன் அரகராரணி என்று வேண்டி தவசிருக்கா சிவா சிவா சிவனே என்று சிவனை வேண்டி தவசிருக்கா ராட்சதே வல்லரக்கள் 12 வருடமாக பாரத்தவன் செய்து வாரான் 16 வருடமாக ஈசனத்தா வேண்டிக் கொண்டு இருந்து வாரான் அருந்தவசே இப்படியாதவம் இருக்க இப்படியாதவம் இருக்க ராட்சதே வல்லரக்கு இப்படியாதவம் இருக்க படியாதம் இருக்கே அந்த ராட்சதே வல்லரக்கு தவம் இருக்கும் நாளையிலே என்ன என்ன நடக்குமானா ஒரு வருட காலமாக உடையவரை காணலையே 2 நல்ல வருடமாக ஈசனை தாங்காணலையே 3 நல்ல வருடமாக கண்ணனார் வரவும் இல்லை 4 நல்ல வருடமாக நான்முகனை காணலையே 5 நல்ல வருடமாக 5 நல்ல வருடமாக அரணாரை காணலையே 5 நல்ல வருடமாக வருடமாக அரணாரை காணலையே 6 வருட காலம் அதாவது ஆண்டவனார் வரவில்லை அந்த ஆண்டவனார் வரவும் இல்லை 7 வருட காலம் ஈசன் வரவில்லை அந்த ஈசனவர் வரவும் இல்லை 8 வருட காலம் இறைவன் பகவான் வரவில்லை அந்த பகவான் வரவில்லை வருஷமும் 9 முடிந்து 10 தொடங்கியது 10 வருடம் துவங்கியது 10 வருட காலமாக பகவானை காணவில்லை அந்த சுவாமி பரமசிவனையும் காணவில்லை ஏன் எதற்கு இந்த ஆண்டவன் சிவபெருமான் வரவில்லை எதற்கம்மா சிவபெருமான் வரவில்லை அரக்கன் தவத்தை வைத்து ஆண்டவன் பகவான் வராமல் அமர்ந்திருக்கிறார் வராமல்
அமர்ந்திருக்கின்ற வருஷமும் 11 வருஷமாகிவிட்டது. 11 வருடமாகிவிட்டது. 11 வருட காலம் கழித்தது. வருஷமும் 12 தொடங்கியது. 12வது வருடம் துவங்கியது. 12 வருட காலம் பகவானை காணாமல், அந்த பரம சிவனை காணாமல், ஆண்டவன் சிவபெருமானை காணாமல், அந்த சிவபெருமானை காணாமல், அரக்கன் செய்யும் மருந்தவத்தினுடைய ஒரு மகிமையானது, மகிமையானது 12 வருஷம் கழித்தது. பாரத்தவனிலை கைலாசம் வருகிறது. அந்த கைலாச பர்வதத்திற்கே வருகின்றது. அப்படி கைலேங்கிரி பர்வதம் அரக்கன் செய்யும் அருந்தவசு வருகிற போது, அருந்தவசு வருகின்ற போதே ஆதி பொண்ணு வெள்ளி கைலேங்கிரி பர்வதம் அங்கு எப்படி இருக்கிறது? எப்படி அம்மா இருக்கின்றது? கிடுகிடு 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 என்று கைலாசம் அசைந்து கொண்டிருக்கிறது. அப்படியே கிடுகிடு 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 என்று அசைகின்றது. கிடுகிடு கிடுகிடு என்று கைலேங்கிரி பர்வதம் அப்படியே கிடுகிடு 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 அப்படி மெல்ல 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 அசைய தொடங்கியது. அசைகிறது அசைகிறது. கைலாசம் அசைந்து அசைந்து ஆடத் தொடங்கியது. ஆடத் தொடங்கியது. கைலாசம் கிட்டு 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 கிட்டுன்னு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. ஆணி பொன் கைலேங்கிரி பர்வதம் அப்படி கிடுகிடு 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 என்று அசையக்கூடிய நேரத்தில் அந்த கைலாச பர்வதம் அசைகின்ற போது பார்த்தாள் பராசக்தி அம்மை பார்வதா தேவியாகப்பட்டவள். அம்மையானவள் பார்வதா தேவியானவள் ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திற்கு அம்மை ஆதிபராசக்தி ஓடோடி வந்தாள். அந்த அகிலாண்ட கோடியன் பிரம்மாண்ட நாயகி அநாதரட்சகி அங்கையர்கண்ணி ஆபத்து பாண்டை ஆதிபராசக்தி பார்வதா தேவியால் வந்தாள். பார்வதா தேவியானவள் ஆண்டவனாகிய சிவபெருமானிடம் ஆதிசக்தியானவள் கேட்கிறாள். என்னம்மா கேட்கிறாள்? ஆண்டவா பகவானே, பரமசிவனே, ஆடாத அசையாத ஆண்டவனே, நீர் இருக்கக்கூடிய இந்த கைலாசம், இந்த கைலாச பர்வதம் ஏன் சுவாமி இன்றைக்கு இப்படி கிடுகிடு 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 என்று அசைந்து கொண்டிருக்கிறது? எதற்கு சாமி கிடுகிடு கிடுகிடு என்று செய்கின்றது? பராசக்தியான பார்வதா தேவி பகவானிடம் கேட்டபோது, அந்த பார்வதியால் கேட்டபோது ஆண்டவனாயே சிவபெருமான் தெரிவித்தார். என்னம்மா பதிலுரைத்தார்? எடி அம்மா ஏ பார்வதி, என்ன சுவாமி? பூலோக சீமையில் புகழ்பெற்ற தேசத்தில் தேசத்திலே ராட்சதவல்ல அரக்கன் என்று சொல்லக்கூடிய மானிடன் 12 ஆண்டு காலம் ஈசனை வேண்டி தவசிருந்து வருகிறான். ஈசனை வேண்டி தவசிருந்து வருகின்றான். அவன் செய்யும் மருந்து அவத்தினுடைய ஒரு மகிமை ஏதாவது பொறுக்காமல், மகிமை எது பொறுக்காமல், ஆடாத அசையாத ஆண்டவனே, நீர் இருக்கக்கூடிய இந்த நான் இருக்கக்கூடிய கைலாச மாமலை, இந்த கைலாச மாமலை இன்றைக்கு இப்படி கிடுகிடே 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 கிடுகிடு என்று அசைந்து கொண்டிருக்கிறது என்றார் ஆண்டவன் சிவபெருமான். சிவபெருமான் சொல்லக்கூடிய நேரத்தில் சிவசக்தி பார்வதா தேவி பகவானிடம் உரைத்தாள். என்னம்மா பதிலுரைத்தாள்? அப்படியானால் ஆண்டவனே சிவபெருமானே, சிவபெருமானே, அரக்கனுக்கு நீங்கள் வரத்தை கொடுக்க வேண்டும். வரத்தை கொடுக்க வேண்டும். வரத்தை கொடுக்கலனா கைலாசத்துல இந்த இடத்துல யாராலையும் இருக்க முடியாது சுவாமி என்று பராசக்தி பார்வதா தேவி பகவானிடம் சொன்ன போது, அந்த பார்வதா தேவி சொன்ன போது ஈசனாகிய ஆண்டவன் சிவபெருமான் நந்தி தேவரை அழைத்து வரவழைத்து, ஐயா நந்தி தேவரே, ஐயா தொந்தி தேவரே, பூலோகத்தில் தவசிருந்து வருகிறானே ராட்சத வல்லரக்கன், அந்த ராட்சத வல்லரக்கன், அவனை உடனடியாக ஆதி கைலாசம் அழைத்து வாருங்கோ என்றார் ஆண்டவன் சிவபெருமான். சிவபெருமான் சொன்னபோது பார்த்தார் நந்தி பகவான் வல்லரக்கனை அழைப்பதற்கு எப்படி புறப்பட்டு வருகிறாரானால், எப்படி அம்மா புறப்பட்டு வருகின்றோம்? அவர் இந்திர மண்டலம் சந்திர மண்டலம் வாயு மண்டலம் வருண மண்டலம், இந்திர மண்டலம் சந்திர மண்டலம் வாயு மண்டலம் வருண மண்டலம் மின்னல் மண்டலம் தனை கடந்து வாராரே நந்தி தேவர், விஜய் மண்டலம் தனை கடந்து வாராரே நந்தி தேவர், ஏழு லோகம் தனை கடந்து லோகம் தனை கடந்து நந்தி தேவர், ஏழு லோகம் தனை கடந்து
அழைப்பதற்கு காடு செடி வணங்க அடந்து காடு செடி வணங்க அடந்து கரியவன சோலை விட்ட ஆதிவெள்ளி மலை காடாந்து ஆடு செடி மலை கடந்து கரியவனாந்தூர் விட்டு ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபடி அழகுடைய நந்தி பகவான் அந்த நந்தி பகவான் அரக்கனை அழைப்பதற்கு இமயமலை பர்வதத்தின் அருகாமைக்கு வருகிறார். அந்த இமயமலை அடிவாரத்திற்கே நந்தி தேவர் ஓடோடி வருகின்றார். இமயமலை பர்வதத்தின் அருகாமையில் வந்த நந்தீசன் நந்தீசன் அப்படியே அடர்ந்தவன கானகத்தில் அரக்கனை காணாமல் தேடி வந்து கொண்டிருக்கிறார். அந்த அடர்ந்தவன காட்டுக்குள்ளே அரக்கனை காணாமல் அழகுவில்லை நந்தி பகவான். அந்த நந்தி பகவான் எப்படி அங்க அரக்கனை ஏதாவது நந்தி தேவர் தேடுகிறாரானால் எப்படி அம்மா தேடுகின்றார். இன்னும் காணலையே அரக்கனை இன்னும் காணலையே 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 எப்போ காண போறேன் அரக்கனை எப்போ காண போறேன் எப்போ காண போறே அரக்கனை எப்போ காண போறே அரக்கனை எப்போ காண போறே எப்போ காண போறே அரக்கனை எப்போ காண போறே காடு செடிகள் ஓடி என் கால்கள் சடைக்குதே காடு செடிகளோடே தினம் காலை கிடைக்குதே. காடு செடிகள் ஓடி என் கால்கள் சடைக்குதே காடு செடிகளோடே எந்த கால்கள் கிடைக்குதே. எப்போ காண போறேன் அரக்கனை எப்போ காண போறேன் எப்போ காணலையே அரக்கனை இன்னும் காணலையே எப்போ காண போறே அரக்கனை எப்போ காண போறே இன்னும் காணலையே அரக்கனை இன்னும் காணலையே அழகு பிள்ளை நந்தி பகவான் வல்லரக்கனை அந்த வல்லரக்கனை காடு செடியெல்லாம் அலமோதி தேடி வருகிறார். காடு செடிகளை எல்லாம் தேடி வருகின்றார். காணவில்லையே காணவில்லை என்று தேடி வருகிற போது காணவில்லை காணவில்லை என்று தேடுகின்ற போது திடீரென்று நந்தி தேவர் காதிலே என்னையா சத்தம் விழுந்தது. என்ன என்ன என்னம்மா சத்தம் விழுந்தது. அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா தேவா என்று சங்கரா 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 என்று சத்தம் வந்து விழுந்தது. சங்கரோ சங்கரோ என்றே சத்தம் விழுந்து அப்படி சத்தம் வந்து விழக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்திலே பார்த்தார் அழகுவில்லை நந்தீசனாகப்பட்டவர் நந்தீசனாகப்பட்டவே சத்தவரிவிடத்தை நந்தி தேவர் ஏறிட்டு பார்த்தார். ஏறிட்டு பார்க்கின்றார். ஒரு பெரிய கரையான் புற்றை கண்ணிலே கண்டார் அழகுவில்லை நந்தி பகவான். நந்தி பகவான் கரையான் புற்றை கண்ணில் கண்டார் அல்லவா. ஆமாம்மா. இந்த சத்தம் என்பது கரையான் புற்றுக்குள் இருந்துதானே வருகிறது. வருகின்றது. அப்படி என்று கையிலே வைத்திருக்க சிறு பிரம்பை எடுத்தார். சிறு பிரம்மை எடுத்து கரையான் புற்றை ஓங்கி தட்டினார். ஓங்கி ஒரு அடி அடித்தார். கரையான் புற்று இரண்டாக அகன்றது. இரண்டாக அகன்றது. தவம் இருக்கக்கூடிய ராட்சத வல்லரக்கனை அந்த வல்ல அரக்கனை நந்தி தேவர் எப்படி சத்தம் போட்டு அழைக்கிறாரானால் எப்படி அம்மா அழைக்கின்றோ. அடடே வல்லரக்கா வல்லரக்கோ கம்பம்